ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு விஷன் ஆன்லைன் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறங்க பார்க்க போகிறோம். போன வீடியோ என்ன பார்த்தோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் என்னென்ன போஸ்டிங்கு, என்னென்ன குவாலிஃபிகேஷனு, ரிலாக்ஸேஷனு, ரிசர்வேஷனு எல்லாமே நாம் பார்த்தோம். ஃபீஸ் டீட்டெயில் எல்லாமே நாம் பார்த்தோம். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோ வாங்க. இது என்ன வீடியோ அப்படின்னா எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணுறங்கிறத வீடியோ, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன போஸ்டிங் நமக்கு இருக்குது நம்ம தெளிவாக பார்த்துட்டு நம்ம, ஓகேங்களா? ஸோ இத்தனை போஸ்டிங் நமக்கு இருக்குது, ஓவர் 2300க்கு மேலே போஸ்டிங் உங்களுக்கு இருக்குது. ஸோ அது வந்து தெளிவாக என்னென்ன போஸ்டிங்கிறத முந்தின வீடியோ நான் சொல்லியிருக்கேன், அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ எக்ஸாம் அப்ளை பண்ணுறது பார்க்கலாம். ஸோ எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் உங்களுக்கு இதான் mhc.tn.gov.in. ஸோ இந்த வெப்சைட் நீங்கள் லாகின் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் உங்களுக்கு வரும், ஓகேங்களா? இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு லாகின் அண்ட் அப்ளை ஆன்லைன் ஒன்று இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னா லாகின் அண்ட் அப்ளை ஆன்லைன் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக நான் பண்ணுறேன், இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா பக்கத்தில் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள், ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணோடனே உங்கள் மெயில் ஐடி உங்களுக்கு கேட்கும். ஸோ மெயில் ஐடி நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ உங்கள் மெயில் ஐடி கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ மெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் மொபைல் நம்பர், ஆக்டிவில் இருக்கிற மொபைல் நம்பர் வேணும். ஏன்னா அதுக்கு ஓடிபி டீட்டெயில்ஸ் எல்லாம் அதுக்கு தான் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆக்டிவில் இருக்கிற மொபைல் நம்பர் வச்சுக்கோங்க. ஒரு சில பேர் வந்து 2 மொபைல் யூஸ் பண்ணுவீங்க, ஒன்றில் கார்டு போட இன்னொன்றில் கார்டு போட்டு வச்சுருப்பேன். அப்படிலாம் இல்லை. எந்த மெசேஜுக்கு ஓடிபி மெசேஜ் காலில் வருமோ அந்த மொபைல் நம்பரை என்ட்ரி கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மொபைல் நம்பர் என்ட்ரி கொடுத்துக்கிறேன் நான். ஸோ உங்கள் நேம், ஓகேங்களா? அதாவது 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி உங்கள் நேம் கொடுத்துக்கோணும். ஸோ மோஸ்ட்லியாக கேப்ஸில் எல்லாம் கொடுத்துக்கோங்க, ஓகே? கேப்ஸில் தான் வருது. ஸோ உங்கள் நேம் கொடுத்துட்டு உங்கள் இனிஷியல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஆதார் கார்டு நம்பர் கம்பல்சரி கொடுத்தாகணும், ஓகேங்களா? ஸோ ஏன்னா உங்கள் ஆதார் கார்டு நம்பர் கொடுத்தா தான் வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துக்கோங்க. அடுத்து என்னது, பாஸ்வேர்டு கேட்டிருக்கானா? ஸோ உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு மறக்காத மாதிரி இருக்கணும், கொஞ்சம் டஃப்பாகவும் இருக்கணும். சும்மா 1 2 3 4லாம் கொடுத்து எடுத்துக்காது. ஓரளவுக்கு அப்பர் கேஸு, லோயர் கேஸ், அப்பர் கேஸு, லோயர் கேஸு, ஸ்பெஷல் சிம்பிள்ஸு இதெல்லாம் போட்டு நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகேங்களா? ஓகே, அப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அகைன் கொடுங்க. கொடுத்துட்டு இந்த கேப்சா இருக்குது பார்த்தீங்களா, இதை என்டர் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ என்ன கேப்சானா ஒன்றும் இல்லை, இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்கோம், நம்பரு லெட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பானா அது அப்படியே நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ என்ன கேப்சா கொடுத்துருக்கானோ அப்படியே என்ட்ரி பண்ணுங்கள். கேப்ஸ்னா கேப்ஸில் பண்ணுங்கள், ஸ்மால்னா ஸ்மாலில் பண்ணுங்க, ஓகேங்களா? என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா? ஸோ கேப்சா தப்புன்னு வருது. ஸோ கேப்சா வந்து கரெக்டாக கொடுக்க சொல்லுது. ஸோ KNA5 ஓகே ஓகே. ஸோ அகைன் கேப் தப்புன்னு வரும். சப்போஸ் கேப்சா புரியல அப்படின்னா நீங்கள் வேறு கேப்சா எடுத்துக்கலாம் நீங்கள், ஓகேங்களா? ஸோ அந்த அடுத்த கேப்சா எடுத்துகிட்டு, ஓகேங்களா? ஸோ அந்த கேப்சா நீங்கள் கொடுத்துக்கோங்க. மெயினாக என்ன தப்பு வரும்னா கேப்ஸ்னால் கேப்ஸ் கொடுங்க, ஸ்மால்னா ஸ்மால் கொடுங்க, ஓகேங்களா? இதுதான் முக தப்பு பண்ணுவீங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து மேலே ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா, பாப்அப் விண்டோ, ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி, ஓடிபி ஆக்டிவேஷன் சென்ட் ஹேஸ் எஸ்எம்எஸ் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர். உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கு உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த ஓடிபின்னு ஓகே பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லாகின் அண்ட் அப்ளை கொடுக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள், ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மெயில் ஐடி, அதாவது இப்போ ரெஜிஸ்டர் பண்ண ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க தெரியுமா, அந்த மெயில் ஐடி என்டர் பண்ண, ஓகேங்களா? ஸோ அந்த மெயில் ஐடி என்டர் பண்ணுங்கள். ஓகே, உங்களோட பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டு போட்டிருப்பீங்களா அதை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஓடிபி, ஒரு உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வந்துருக்கு தெரியுங்களா, அந்த ஓடிபி என்டர் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ அந்த ஓடிபி கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கேப்சா, ஓகேங்களா? இந்த கேப்சா தப்பு பண்ணுவாங்க எல்லாருமே. ஸோ கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. கேப்ஸ்னால் கேப்ஸு, ஸ்மால்னா ஸ்மாலு, ஓகேங்களா? கரெக்டாக கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா லாகின் சக்ஸஸ்ஃபுல்லின்னு உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே உங்களுக்கு ஆகும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போது ஃபஸ்ட்டு பார்ட்டு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா டிஸ்ட்ரிக், ஓகேங்களா? நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ட்னு பாருங்கள். சப்போஸ் இப்போ நான் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்னா செலக்டில் வந்து என்னோட டிஸ்ட்ரிக் ஈரோடு அதை கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து வேறு டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படியே அந்த டிஸ்ட்ரிக்ட் கொடுக்கலாம். ஆனால் நோட் பண்ணிக்கோங்க, உங்களால் அங்கே போய் இருக்க முடியுமா இருந்தால் அங்கே கொடுங்க, இல்லாட்டி உங்கள் லோக்கல்லே கொடுத்து பழகி, ஓகேங்களா? ஸோ எனக்கு ஈரோடு, நான் வந்து ஈரோடு கொடுக்குறேன். கொடுத்து நான் சர்ச்சுன்னு கொடுக்குறேன்.
ஓகேங்களா. ஸோ ஈரோட்டில் வந்து எனக்கு வந்து எங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னா, எக்ஸாமினர், சீனியர் பேலிஃபை, ஜூனியர் பேலிஃபை, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி கிளீனஸ் ஒர்க் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி வருது. இப்போ எக்ஸாம்பிள் ஓகேங்களா, நான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் எக்ஸாமினர் சீனியர் பேலிஃப் அந்த இது கொடுக்குறேன் நான். ஸோ நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது வேணால் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே அப்ளைன்னு இருக்குது பார்த்தீங்களா, கிளிக்கு கீழே போனீங்கன்னா அப்ளைன்னு இருக்குது பார்த்தீங்களா, அப்ளை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்ளை கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வருது உங்களுக்கு இதா ஃபஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கா. ஸோ விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் ஓகேங்களா, எக்ஸாமினர், சீனியர் பேலிஃப், ஜூனியர் பேலிஃப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர். ஸோ இந்த 4க்கு அப்ளை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பட்டன் அமுத்தி பிடிச்சிட்டு ஒவ்வொன்றா நீங்கள் செலக்ட் பண்ணோன்னு ஓகேங்களா, ஒவ்வொன்றா நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணோன்னு. அப்படி ஒவ்வொன்றா நீங்கள் பண்ணீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க, கம்யூனிட்டி வந்து பிசி, எம்பிசி, ஓசிஎல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 4 போஸ்டிங்க்கு 2000 கொடுத்தாகும் நீங்கள் ஓகேங்களா. எஸ்சிஎஸ்டினா ஃப்ரீ, மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் வந்து ஆதரவற்ற விதவைகள் இவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ. அதனால் மோஸ்ட்லி ஒரு எக்ஸாம்னா ஒரு எக்ஸாம் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் வந்து எக்ஸாமினர் போகிறப்பின்னு எக்ஸாமினர் இதை மட்டும் கொடுங்க ஓகேங்களா. இதை கொடுத்துட்டு அறிவிப்பு அதே வந்துடும், டிஸ்ட்ரிக்ட் வந்துடும் உங்களுக்கு. ஸோ உங்கள் நேமெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே செலக்ட் பண்ண வந்துடும். உங்கள் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுங்க. ஆஸ் பர் 10th மார்க் ஷீட்லுக்கு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு உங்களுக்கு அதே வந்து டேட்டெல்லாம் காமிச்சிடும் உங்களுக்கு, அதாவது தேதியின்படி உங்கள் வயசு எவ்வளோ எல்லாமே காமிச்சிடும். அடுத்து என்ன கொடுத்துருக்கா அப்படின்னா ஜெண்டர் ஓகேங்களா, நீங்கள் மேலா ஃபீமேலா இல்லை தேர்டு ஜெண்டர் மேலா, தேர்டு ஜெண்டர் ஃபீமேலா இதை கொடுத்துக்கோங்க. நான் மேல் கொடுத்துட்றேன். அடுத்து வந்து திருமணம் ஆனவரா ஆகாதவரா, ஸோ அது வந்து நீங்கள் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நான் வந்து அன்மேரிட் கொடுத்துறேன். விண்ணப்பதாரர் பிறந்த இடம், ஸோ நீங்கள் எந்த ஊரில் நீங்கள் பிறந்தீங்களோ அந்த ஊர் நேமை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அந்த ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து சொந்த மாநிலம் ஓகேங்களா, நேட்டிவ் சொந்த மாநிலம் மேட்சாட்டி எல்லாருமே வந்து தமிழ்நாடு தான் இருப்பீங்க. ஸோ வந்து தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடு. அதே மாதிரி டிஸ்ட்ரிக் வேணால் கரெக்டான டிஸ்ட்ரிக் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா, எந்த டிஸ்ட்ரிக்கு ஓகே உங்கள் டிஸ்ட்ரிக் கொடுத்துக்கோங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அப்பா பேர் கேட்டிருக்காங்க. அப்பா பேருனா ஸோ அப்பா பேர் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அப்பா இனிஷியல் வந்து நீங்கள் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து இங்கேயே நீங்கள் கொடுக்கலாம் கூடாது ஓகேங்களா. பக்கத்து காலம் இனிஷியல் தனியாக ஒரு காலம் கொடுத்துருக்கா, அங்கே தான் நீங்கள் வந்து இனிஷியல் போடணும் ஓகேங்களா. அதே மாதிரி அப்பாவோட தொழில் என்ன அப்படின்னா அப்பா தொழிலா, அந்த தொழில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அம்மா நேம் கேட்டிருக்கா ஓகேங்களா. ஸோ சாரி நான் தப்பு பண்ணிட்டேன், என்னென்னா அப்பா பேர் ஃபஸ்ட்டு தான் இனிஷியல் நீங்கள் போடணும், செகண்டு காலமில் நீங்கள் வந்து அப்பா பேர் டைப் பண்ணணும் ஓகேங்களா. அதே மாதிரி அம்மா பேரில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து இனிஷியல் ஓகேவா, செகண்ட் பாக்ஸில் வந்து அம்மாவோட பேர். அடுத்து அம்மா ஆக்குபேஷன், வீட்டில் இருந்தாங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்னு போடுங்க, இல்லை ஒர்க்கு போனால் ஒர்க்குன்னு போடுவோம். அம்மா வீட்டில் இருக்கிறாங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்னு ஆட் பண்ணி ஓகேங்களா. அடுத்து மதர் டங், ஸோ உங்கள் தாய்மொழி என்னது, ஸோ நிறையா உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்கள் மதர் டங் என்னென்னு அதை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. நான் தமிழ் கொடுத்துறேன். ஸோ இனம் என்ன இனம்னா அது இந்தியன், எல்லாருமே காமன் இந்தியன் தான் எல்லாருமே. ஸோ இந்தியன் கொடுத்தோம். ரிலீஜன் ஹிந்துனா ஹிந்து, முஸ்லீம்னா முஸ்லீம், கிறிஸ்டியனா கிறிஸ்டியன், புத்திசம், ஜெயினிசம் இதெல்லாம் இருக்குது. ஸோ என்னென்னக்கு இதை கொடுத்தோம், அது ஆதாரம் டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ உங்கள்கிட்ட பேன் கார்டு இருக்கான்னு கேட்குது. பேன் கார்டு இருந்ததுன்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு பேன் நம்பர் கொடுங்க. பேன் கார்டு இல்லையா நோன் மட்டும் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி பாஸ்போர்ட்டு ஓகேங்களா, பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்துட்டு பாஸ்போர்ட் நம்பரு, அது எங்கே வழங்கப்பட்டுச்சு, அது வழங்கப்பட்ட தேதி, அதே மாதிரி எக்ஸ்பைரி டேட்டு எல்லாமே கொடுக்கணும் நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா. இல்லை அப்படின்னா சிம்பிளாக நோன்னு கூட்டினா ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் முன்னுரிமையின் கீழ் இடஒதுக்கீடு கோருகிறீர்களா, ஸோ இடஒதுக்கீடு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுத்து இத்தனை இடஒதுக்கீடு உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா. ஸோ என்னென்ன இடஒதுக்கீடுனா ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்டு, முதல் தலைமுறை பட்டதாரி இருக்காங்க. அதே மாதிரி டிசேபிள்டு எக்ஸ் சர்வீஸ் மேன் இன்க்ளூட் அவங்க இருக்காங்க. ஸோ 10th 1 to 12 வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா தமிழ் வழி கல்வி பிஎஸ்டி அதை வச்சு நீங்கள் இது பண்ணலாம். நீங்கள் இல்லை விடோவா அதை வச்சு இன்க்ளூட் பண்ணலாம். எக்ஸ் சர்வீஸ் மேனாக பண்ணலாம். இன்டர்காஸ்ட் மேரேஜ், இது இன்டர்காஸ்ட் மேரேஜ் கலப்பு திருமணம், இதுக்கு உங்களுக்கூட இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இதில் எது வருதோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு 2-3க்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா 2-3 செலக்ட் பண்ணலாம். இப்போ இதை நான் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் இருக்கேன், அதே மாதிரி இன்டர்காஸ்ட் மேரேஜ் நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அப்பா அம்மா யாராவது வந்து கொரோனாவில் இறந்துருந்தாங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து அதை வச்சு நீங்கள் இடஒதுக்கீடு நீங்கள் வாங்கலாம். ஸோ அதே மாதிரி நான் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கேன். இதெல்லாம் வச்சுருந்தா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஓகேங்களா. அது மாதிரி செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். இல்லை சப்போஸ் எது இல்லை அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் நோன்னு கொடுத்தீங்கன்னா எதுவுமே வராது உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இது என்ன கொடுத்துருக்கா, உங்களோட ஜாதி என்னென்னு கேட்டிருக்காங்க, கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எஸ்சியா, எஸ்டியா,
பிசியா அண்டர்ஸோட யூஆரா இல்லை பேக்வேர்டு கிளாஸா இல்லை முஸ்லீம் பிசிஎம் கேட்டகரியா எல்லாமே நீங்கள் பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஜாதி உட்பிரிவு பெயர் கேட்குறாங்க ஓகேங்களா. உங்கள் ஜாதி உட்பிரிவு என்னது? ஸோ ஒரு கேஸ்ட்னா பிசினா பிசிக்குள் நிறைய கேஸ்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த கேஸ்ட் வந்து நீங்கள் தெளிவாக கரெக்டாக நீங்கள் போட்டுக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஒரே நிமிஷம். ஓகே, அந்த கேஸ்ட்டை போட்டுக்கோங்க. அதே மாதிரி அந்த சான்றிதழ் வழங்கிய அதிகாரி யாருங்கிறது கேட்பாங்க. நீங்கள் கேஸ்ட்லேயே போனீங்கன்னா அந்த போட்டிருப்பாங்க ஜோன் டெப்டி தாசில்தாரா டெப்டி தாசில்தாரா எல்லாமே உங்களுக்கு வந்து தெளிவாக போட்டிருப்பாங்க. ஸோ அது நீங்கள் பார்த்து டைப் பண்ணணும். சர்டிஃபிகேட் நம்பர் அதிலே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ சர்டிஃபிகேட் நம்பரு செக் பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட் தேதி எந்த தேதியில் நமக்கு வழங்கப்பட்டது அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதே மாதிரி அடுத்த ஆப்ஷன் பாருங்கள். தமிழ்நாடு நீதித்துறை அமைச்சக பணியின் கீழ் நீங்கள் தமிழ்நாடு தற்காலிக ஊழியர் நீதித்துறையில் நீங்கள் வந்து டெம்பரரியாக ஒர்க் பண்ணிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஒர்க் பண்ணியிருந்தால் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு என்ன போஸ்டிங்கு, அது எந்த அந்த கோர்ட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, நீங்கள் எந்த டேட்டில் ஜாயின் பண்ணீங்க, எவ்வளோ மாதம் நீங்கள் வந்து அங்கே ஒர்க் பண்ணிக்கன்னு கொடுக்கணும். நீங்கள் எது ஒர்க் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து நோ கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. அதே மாதிரி நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் நம்பர் கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் நீங்கள் பதிவு பண்ணல அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துக்கலாம் இல்லை. அதே மாதிரி ஏற்கனவே நீங்கள் வந்து ஸ்டேட்டோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்துட்டு என்ன போஸ்டிங்கு என்ன டேட்டில் ஜாயின் பண்ணீங்க. ஸோ இது அப்புறம் நீங்கள் வந்து இந்த சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இதுக்கு நீங்கள் மாறினீங்கன்னா இது வந்து நீங்கள் நீங்கள் வந்து அங்கே இன்டிமேட் பண்ணீங்களா அதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இல்லை நீங்கள் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா நீங்கள் நோ கொடுத்துக்கோங்க, வேலை முடிஞ்சு. அதே மாதிரி மத்திய அரசில் பணியாற்றி ஆட்குறைப்பு காரணமாக சட்ட ஒழுங்கு நடவடிக்கை நீங்கள் வேறு காரணத்தாலும் பணி நீக்கப்பட்டுள்ளதா அல்லது தற்காலிக அரசு பணி நீங்கள் ஏதோ ஒன்று வந்து நீக்கப்பட்டு ஏதோ ஒன்று தவறு செஞ்சு நீக்கப்பட்டிருந்தீங்கன்னா என்னன்னு கேட்பாங்க. ஸோ எஸ்னேஸ் நோனா நீங்கள் நோ கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்துட்டு இடஒதுக்கீடு கோரிக்கைகள் கேட்டோம்னா எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லை நோனா நீங்கள் நோன்னு கொடுங்க. கொத்தடிமை தொழிலாளர்கள் பிரிவின் கீழ் வயது தளர்வு கோருகிறீர்களா அல்லது 42 வயதுக்கு மிகாமல், இதுக்கு வந்து மோஸ்ட்லி நோ கொடுத்துவோம். நோ தான் மோஸ்ட்லியாக வருவேங்க, அப்போ யாரும் கிடையாது. தாங்கள் மாற்றுத்திறனாளிக்கான விதிகளின் கீழ் அதாவது டிசபிலிட்டி டேக்ஸ் இதெல்லாம் வந்து இது எலிஜிபிளாக இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துட்டு நீங்கள் பண்ணுங்கள், இல்லை நோ கொடுத்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ தலை சிறந்த சாரணர் குடியரசுத் தலைவர் ஐயா கிட்ட நீங்கள் வந்து சாரணர் விருது பெற்றிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எஸ் கொடுங்க, இல்லாட்டி நோனா நோ கொடுத்துக்கோங்க. என்சிசி கேண்டிடேட்டாக இருந்துச்சுன்னா காலேஜ் படிக்கும் என்சிசி ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. இல்லை அப்படின்னா என்ன கிரேடு ஏ கிரேடா எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிங்கலாம் கொடுக்கணும். இல்லையா நீங்கள் நோன்னு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் மேல்நிலைப்பள்ளி டிப்ளமோ அல்லது அதுக்கு மேல் படித்திருக்கிறீர்களா அப்படிங்களா. அதாவது ஹையர் செகண்டரிஸ்க்கு அப்போ நீங்கள் படிச்சுக்கிறீங்க, டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா முடிச்சிருப்பீங்க எல்லாரும். முடிச்சிருந்தா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. இல்லை நான் 10th 12th ஏதாவது முடிச்சிருக்கேன் அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க. முடிச்சிருக்கனால எஸ் கொடுக்குறீங்க ஓகேங்களா. அதே மாதிரி அட்ரஸ், உங்கள் வீட்டோட அட்ரஸ் நீங்கள் கம்பல்சரி டைப் பண்ணணும். ஸோ வீட்டு அட்ரஸ் நீங்கள் போடுங்க, தெளிவாக கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. தப்பு வர வேண்டாம். ஏன்னா ஒன் சப்மிட் பண்ணிட்டோம்னா நம்ம எடிட் பண்ணுற ஆப்ஷன் வருமா கொடுப்பாங்களான்னு தெரில. ஆனால் தெளிவாக கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டேட்னா ஸ்டேட் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க அட்ரஸில் வந்து. ஸோ என்ன ஸ்டேட்டோ கொடுத்துக்கோங்க, என்ன டிஸ்ட்ரிக்கு நேமு கரெக்டாக கொடுத்துக்கோங்க. பின்கோடு மெயினாக இருக்கணும், பின்கோடு கரெக்டாக இருக்கணும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அட்ரஸ் கொடுத்துட்டீங்க. இதே கம்யூனிகேஷன் அட்ரஸ் தான் வந்து சேம் as பர்மனெண்ட் அட்ரஸும் கம்யூனிகேஷன் அட்ரஸும் ஒன்று தான் அப்படின்னா இங்கே சேம் as கம்யூனிகேஷன் கொடுத்தீங்கன்னா அதே அட்ரஸ் உங்களுக்கு இங்கே வந்துடும் ஓகேங்களா. அதே மாதிரி உங்கள் மெயில் ஐடி வந்துருச்சு, மொபைல் நம்பர் டிஃபால்ட்டாக போட்டுருவாங்க. ஆல்டர் மொபைல் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா கொடுங்க, இல்லாட்டி வேண்டாம். அதே மாதிரி லேண்ட்லைன் நம்பர் இருந்துச்சுன்னா வித் எஸ்டிடி கோடை கொடுக்கணும். வெறும் லேண்ட் நம்பர் மட்டும். இப்போ எக்ஸாம்பிள் 20 56 48 அப்படி இருந்துச்சுன்னா அப்படிலாம் கொடுக்கணும். 04285 கோட் நம்பர் வச்சு கொடுக்கணும் நீங்கள். அதே மாதிரி உங்களோட ஃபோட்டோ ஓகேங்களா. ஃபோட்டோ வந்து 50 கேபிக்குள்ள உங்களுக்கு இருக்கணும். 50 கேபிக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா ஃபோட்டோ இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி வரும் ஓகேங்களா. ஸோ இந்த கான்செப்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க. எங்களோட ஃபோட்டோ இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் ஃபோட்டோ அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரே நிமிஷம். ஸோ அதே மாதிரி சிக்னேச்சரும் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சிக்னேச்சரு கொடுத்துட்டிங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு வருது ஓகேங்களா.
ஸோ சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களுக்குள்ளே போகும். ஸோ ஏதோ ஒன்று ஒர்க் நீங்கள் ஏதோ வரல அப்படின்னா மேலே ஏதோ நீங்கள் ஃபில் பண்ண அடுத்த மாதிரி உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, ஒரு டைமு 2 டைமு செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போகும். ஸோ இப்போது நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்து கிளிக் பண்ண உடனே செகண்ட் ஆப்ஷன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th 12th ஹையர் செகண்டரி அடுத்து யூஜி பிஜி எல்லாமே பார்க்க போகிறோம். இப்போது 10th பார்க்கலாம். ஸோ 10th வந்து சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு நீங்கள் எந்த டேட்டில் வந்து சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணாங்க உங்களுக்கு அந்த டேட் கரெக்டாக கொடுக்கும். நீங்கள் 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி டேட் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. தப்பாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இஷ்யூ ஆயிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி சர்டிஃபிகேட் நம்பர் ஒன்றும் இல்லை, இங்கே மார்க் ஷீட்டில் ஃபஸ்ட்டில் ரைட் சைடில் கார்னரில் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? அதான் சர்டிஃபிகேட் நம்பர்னு சொல்லுவோம். அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மோட் ஆஃப் ஸ்டடி பயிற்று முறை என்னது, ரெகுலராக போய் படிச்சிங்க இல்லை ப்ரைவேட்டாக டுட்டோரியல் மூலம் படிச்சிங்க. ஸோ ரெகுலர்னு கொடுத்தோம், ப்ரைவேட்னா நீங்கள் ப்ரைவேட்னு கொடுங்க. அடுத்து நேம் ஆஃப் த ஸ்கூல், எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூலோட நேம் கொடுங்க. அதே மாதிரி எஜுகேஷன் போர்டு கல்வி வாரியம் அப்படின்னா ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு, இல்லை மெட்ரிக்னா மெட்ரிகன் போர்டு. நான் ஸ்டேட் போர்டில் படித்தேன் அப்படின்னா நீங்கள் ஸ்டேட் போர்டுன்னு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பார்த்தீங்களா, ஸோ பயிற்று மொழி தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், அதர்ஸ்னா அதர்ஸ்ன்னு கொடுக்கணும். ஸோ தமிழ்னா தமிழ்னு கொடுத்துக்கோங்க. 10th எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 80% அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து ஆர் யூ சீக்கிங் ரிசர்வேஷன் ஃபார் பிஎஸ்டிஎம் நீங்கள் வந்து அணுகிறீங்களா அப்படின்னா எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோன்னு கொடுங்க. அப்படி எஸ்ன்னு கொடுத்தா சர்டிஃபிகேட் கையில் வச்சுருக்கோம் நீங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி நோனா நோன்னு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் 1 to class 1 to 10 வரைக்கும் நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் கையில் வச்சுக்கான்னு கேட்குது. எஸ்னா எஸ், இல்லை நோனா நோன்னு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ வந்து 12th பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ 12th நாம் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சில பேர் வந்து 10th முடிச்சு டிப்ளமோலாம் போயிருப்பாங்க, ஐடிஐ போயிருப்பாங்க, அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கா. சப்போஸ் நீங்கள் டிப்ளமோ போயிட்டீங்க, டிப்ளமோவோட எதுவும் வரல அப்படிலாம் பார்க்கக்கூடாது. இங்கே ஃபஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்களா, உங்களுக்கு இது கேட்கும் 10th +1 +2 முடிச்சிருக்கீங்களா, இல்லை டிப்ளமோ முடிச்சிங்களா, ஐடிஐ முடிச்சிங்கன்னு கேட்கும். ஸோ ஹையர் செகண்டரி கொடுத்துக்கோங்க, டிப்ளமோ கொடுத்துக்கோங்க, என்ன டிகிரின்னு போட்டுக்கோங்க. இல்லை ஐடிஐனா ஐடிஐக்கு டிகிரி போடுவோம். நான் வந்து ஹையர் செகண்டரி முடிச்சிருக்கேன் அப்படின்னா அதே மாதிரி ஸோ சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு என்ன டேட்டில் நமக்கு ஹையர் செகண்டரி நீங்கள் முடிச்சிங்களோ அது வேணால் தெளிவாக ஆட் பண்ணுங்க அதில். ஸோ நீங்கள் சர்டிஃபிகேட் எடுத்துக்கணும் கரெக்டாக. ஸோ எடுத்துகிட்டு கொடுங்க. சர்டிஃபிகேட் நம்பர் எப்போ சொன்ன மாதிரி தான் டாப் ரைட் கார்னரில் மேலே உங்களுக்கு இருக்கும். ஸோ கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன மொழி, ரெகுலராக போனீங்களா, ஸோ ரெகுலராக போய்க்கோங்க. எந்த ஸ்கூலில் படிச்சின்னு கேட்பாங்க, அங்கே வந்து உங்கள் ஸ்கூலோட நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. கரெக்டாக கொடுத்துக்கோங்க ஸ்கூல் நேமு. அதே மாதிரி எஜுகேஷன் போர்டு, ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு, மெட்ரிக்னா மெட்ரிக்னு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன லாங்குவேஜ் நீங்கள் படிச்சிங்கன்னு கேட்குது. ஸோ தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்னு கொடுத்துக்கோங்க. அதர்ஸ் கொடுத்துக்கோங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் 12th வாங்கியிருக்கீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இனி அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா யூஜி பார்க்க போகிறோம். யூஜியில் வந்து என்ன அதாவது காலேஜ் முடிச்சிருந்தீங்கன்னா அதை ஆட் பண்ணணும் நீங்கள். ஸோ அது என்ன டிகிரி, பிஏவா, பிஎஸ்சியா, பிகாமா, பிபிஏவா, பிஇ முடிச்சிங்களா, பிஇமே ஒட்டியதை எடுத்துப்பாங்க. பிடெக்கான்னு கூட நான் பிஎஸ்சினா பிஎஸ்சின்னு கொடுத்துட்டு அதில் என்ன டிகிரி நீங்கள் முடிச்சிங்களோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணோன்னே. ஓகேங்களா? ஸோ நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து 10th காலேஜோட வந்து ப்ரொவிஷனல் கொடுத்துருப்பாங்க. ப்ரொவிஷனல் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதில் நீங்கள் பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்ன டேட் கொடுத்தாங்களோ அந்த டேட்டை ஆட் பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட் நம்பருமே சேம் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில காலேஜ் வந்து ஃபோலியோ நம்பர்னு இருக்குது. ஓகேங்களா? அதுதான் சர்டிஃபிகேட் நம்பர் இருக்குது. ஓகேங்களா? ஒரு யூனிவர்சிட்டி பொறுத்து உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் ரெகுலராக போனீங்களா, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்னா கரஸில் போனீங்கன்னு கேட்குது. ஸோ ரெகுலராக டைப் பண்ணுங்கள், கரஸ்ன்னு போடுங்க, ரெகுலராக முடிச்சுக்க. அதே மாதிரி என்ன யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிருக்கீங்க, இப்போ எக்ஸாம்பிள் அண்ணா யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டினா பாரதியார் யூனிவர்சிட்டி, பெரியார்னா பெரியார் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி எஸ்ஆர் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி தெளிவாக நேம் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பாரதியார் யூனிவர்சிட்டியில் படிச்சனால பாரதியார் போட்டுக்கோங்க. என்ன பயிற்று மொழி, தமிழா இங்கிலீஷா, டிகிரி கேட்குது. ஸோ இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்னு கொடுத்துக்கோங்க. டிகிரியில் யூஜியில் எவ்வளோ மார்க்குன்னு கேட்குது. ஸோ அந்த மார்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகே. அதுக்கடுத்து அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், நீங்கள் வந்து யூஜி பிஜி முடிச்சிருக்கீங்க, இல்லை எக்ஸ்ட்ரா போஸ்ட் டிப்ளமோ எம்ஃபில் முடிச்சிருக்கீங்க, டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் முடிச்சிருந்தீங்க, இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஜி வரைக்கும் முடிச்சிட்டா யூஜி வரைக்கும் நான் போட்டுட்டேன். ஓகேங்களா?
அதே மாதிரி இப்போ சப்போஸ் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணலாம் ஓகேங்களா. நேம் ஆஃப் த கிராஜுவேஷன் எக்ஸ்ட்ரா நீங்கள் முடிச்சிருக்கீங்க, எக்ஸாம்பிள் கோஆப்ரேட்டிவாக ஒரு சில பேர் முடிச்சிருப்பாங்க ஓகேங்களா. இதெல்லாம் வந்து ஆட் பண்ணலாம் ஓகேங்களா. அதே மாதிரி இது பாருங்கள், லாங்குவேஜ். ஸோ உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியணும், எழுதவும் தெரியணும், படிக்கவும் தெரியணும், பேசவும் தெரியும் ஓகேங்களா. ஸோ தமிழ் வந்து படிக்க தெரியுமா, எஸ். எழுத தெரியுமா, எஸ். பேச தெரியுமா, எஸ். அதே மாதிரி இங்கிலீஷ் உங்களுக்கு படிக்க தெரியுமா, எஸ்ஸு. எழுத தெரியுமா, எஸ்ஸு. பேச தெரியுமா, எஸ். அதே மாதிரி வேறு லாங்குவேஜ், என்னென்ன லாங்குவேஜ், சப்போஸ் ஒரு சில பேருக்கு வந்து உருது தெரியும், ஒரு சில பேருக்கு வந்து கன்னடம் தெரியும், மலையாளம் தெரியும், தெலுங்கு தெரியும், இவங்களாம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இது தமிழ் இங்கிலீஷோட போதும் நமக்கு ஓகேங்களா. அதே மாதிரி தொழில்நுட்ப விவரங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே வந்து டைப் ரைட்டிங் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் நம்பர் ஆட் பண்ணுங்கள், சர்டிஃபிகேட் டேட் ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி டைப்பிங் 2 ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. டைப்பிங்னா போத் தையர் முடிக்கிற மாதிரி இருந்தால் நல்லா ஒரு சான்ஸ் உங்களுக்கு இருக்குது ஓகேவா. ஸோ தமிழ் வந்து தமிழும் முடிச்சிருக்கணும், இங்கிலீஷும் முடிச்சிருக்கணும். ஒரு சில பேர் தமிழ் மட்டும் முடிச்சிருப்பாங்க, அதெல்லாம் எலிஜிபிளே கிடையாது உங்களுக்கு ஓகேங்களா. ரெண்டுமே முடிச்சிருக்கோம் நீங்கள். சப்போஸ் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் நோன்னு கொடுத்து வச்சுக்கலாம், நீங்கள் இங்கிலீஷு நோன்னு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஷார்ட் ஹேண்ட் சுருக்க எழுத்து அது நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா எஸ்ஸு, எஸ்என் சர்டிஃபிகேட் நம்பர் டேட் எல்லாம் போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா முடிக்கலன்னு போட்டுக்கோங்க, தமிழ் ரெண்டுக்குமே போட்டுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் சிஓஏ, அதாவது நீங்கள் ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் சிஓஏங்கிறது அது நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்து அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க. அப்படி இல்லையா நீங்கள் முடிக்கலைன்னா ஜஸ்ட் நோன் மட்டும் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. அதே மாதிரி நீங்கள் ஏதேனும் இதர திறமைகள் இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுங்க, அது என்னன்னு கேட்பாங்க. ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் நோன்னு கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். பணி அனுபவம், இது வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஏதாவது ஒரு கம்பெனி நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது என்ன கம்பெனி, என்ன டெசிக்னேஷன். ஒரு சில பேர் ப்ரைவேட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, ஒர்க் பண்ணி முடிச்சு வேறு கம்பெனி மாறி இருப்பீங்க, 2-3 கம்பெனி கூட மாறி இருப்பீங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த கம்பெனியில் ஆட் பண்ணலாம். எவ்வளோ இந்த கம்பெனி நேமு, அங்கே என்ன டெசிக்னேஷன் ஒர்க் பண்ணீங்க, எத்தனை மாதம் ஒர்க் பீரியட், எத்தனை மாதம் ஒர்க் பண்ணீங்க, அங்கே சேலரி எவ்வளோ ஆட் பண்ணலாம். அப்போ எதுவும் இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. கொடுத்துட்டு இங்கே சேவ் நெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்க ஓகேங்களா. இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும். அடுத்தது பாருங்கள், தேர்டு அடிஷனல் இன்ஃபர்மேஷனில் விண்ணப்பதாரின் உறவினர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் அல்லது தமிழ்நாடு புதுச்சேரியில் நீதிமன்றங்களில் பணிபுரிந்தார்களா அல்லது பணிபுரிந்தாரா. ஆல்ரெடி நீங்களோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து இந்த மாதிரி கோர்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க. இல்லை யாரும் ஒர்க் பண்ணல அப்படின்னா நோன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் அல்லது வேறு பணியாளர் தேர்வு செய்யும் வரும் முகமையினால் தாங்கள் தேர்வில் கலந்து கொள்ள அல்லது தேர்வு பெறுவதிலிருந்து நிரந்தரமாகவோ அல்லது குறிப்பிட்ட காலத்தில் விலக்கி வைக்கப்பட்டுள்ளீர்களா அப்படின்னா நோன்னு கொடுத்துக்கோங்க. ஏதோ நீங்கள் எக்ஸாம் எழுதுற மாதிரி தள்ளி வச்சுட்டாங்க, உங்களை வந்து டிபார் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க. இல்லை அப்படின்னா நோனே கொடுத்துக்கோங்க. அதாவது உங்கள் மேலே கீது ஒழுங்குமுறை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா போலீஸில், அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எஸ், இல்லை நோன்னு கொடுத்துக்கோங்க. இல்லை எந்த கேஸ் இல்லை அப்படின்னா நோன்னு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் பொதுத்துறை, தனியார் துறை, ஏதாவது சுயநிதி நிறுவனத்தில் உள்ளூர் நிறுவனத்தில் பணிபுரிஞ்சிங்க அப்படின்னா பப்ளிக் செக்டார் ப்ரைவேட் செக்டாரில் வந்து பணிபுரியுங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்து ஆமாம் அப்படின்னா என்ன ஒர்க் பண்ணுறீங்க எழுதுங்க. இல்லை நோனா நான் செல்ஃப் அன்எம்ப்ளாய்டு அப்படின்னா நீங்கள் நோன்னு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி போலீஸ்னால் வந்து கைது செய்யப்பட்டுள்ளீர்களா அல்லது கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளீர்களா, உங்களுக்கு எதிராக குற்றவியல் வழக்கு வந்து நிலுவையில் இருக்கா இல்லையா, இதெல்லாமே வந்து கேட்குறாங்க. உங்கள் மேலே கேஸ் இருக்கா இல்லையா, இல்லை அதாவது கேஸ் வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க இல்லையா, எல்லாமே கேட்குறாங்க. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா எஸ்ஸு, இல்லைன்னா எஸ் நோன்னு கொடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் அடுத்து பாருங்கள், நீங்கள் ஏதேனும் அரசியல் கட்சியில் உறுப்பினரா. ஸோ ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருந்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க. எஸ்னா என்ன பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு கொடுங்க. அதே மாதிரி இல்லை அப்படின்னா நோன்னு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த எலெக்ஷன் நீங்கள் போட்டிட்டு இருக்கீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. எஸ்ன்னு கொடுத்தா என்ன ஆக்ஷன் கேட்பாங்க, ஸோ என்ன டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. இல்லை அப்படின்னா நோன்னு கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. அதே மாதிரி உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாம் கேட்குறாங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிசி கேட்குறாங்க. அதே மாதிரி இது வந்து கட்டாயம் இல்லை ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த 2 கேட்குறாங்க ஓகேங்களா. உங்களோட அதாவது என்ன கேட்டுக்காக பாருங்கள், கல்வி, தொழில்நுட்ப தகுதி சான்றிதழ், இதெல்லாமே வந்து உங்களுக்கு 3 ஒன்றா அட்டாச் பண்ணி கேட்குறாங்க ஓகேங்களா. ஒன்றா அட்டாச் பண்ணி கேட்குறாங்க. அதாவது என்னென்ன அப்படின்னா எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்டு, டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருந்தால், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா லெஸ் தேன் 2 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்து நீங்கள் வந்து எடுத்து கொடுக்குற மாதிரி வரும் உங்களுக்கு ஓகேங்களா. அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க.
ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி டிசி கடைசியாக நீங்கள் டிசி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த டிசி கொடுத்துக்கோங்க கடைசியாக. ஓகேங்களா, கொடுத்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்களா உங்கள் நற்பண்பு நன்னடக்கத்தை சான்றளிக்க இரண்டு இது பாருங்கள். நீங்கள் வந்து இது வந்து ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் மாதிரி இருக்குங்களா. ஸோ நீங்கள் வந்து உங்களோட நற்பண்பு நன்னடத்தை நன்மதிப்பு ஆகியவைகளை குறித்து சான்று அளிக்கக்கூடிய 2 நபர்களின் விவரம். அவர்கள் அரசு அதிகாரிகளாக இருக்க தேவையில்லை, ஆனால் அவர்கள் விண்ணப்பதாரருக்கு உறவினர் அல்லது அல்லாதவராக இருக்க வேண்டும். உங்களை பற்றி ஒருத்தர் வந்து ஒரு நல்ல விதமாக சொல்கிற மாதிரி ஒரு 2 பேர் வச்சுக்கோங்க. அது உங்கள் ரிலேஷனாக இருக்கக்கூடாது, உங்கள் ஃப்ரெண்டாக வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, உங்கள் ஃப்ரெண்டு யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள ஆட் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து என்ன அவங்க நேம் போட்டு அவங்க வந்து என்ன டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் போடுங்க. இல்லை அன்எம்ப்ளாய்மெண்ட்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் போடுங்க. அவங்களோட மொபைல் நம்பர், ஓகேங்களா, அட்ரஸ், இல்லை அட்ரஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2 பேர் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 2 பேர் வேணும். ஸோ அவங்களும் என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அன்எம்ப்ளாய்மெண்ட்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அவங்களோட மொபைல் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அவங்க அட்ரஸ், இல்லை என்ன அட்ரஸ் எந்த அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அப்லோட் பிடிஎஃப் ஃபைல். ஓகேங்களா, ஸோ இது வந்து என்னென்னா பிடிஎஃப் ஃபைல் நீங்கள் சென்ட் பண்ணோன்னே ஸோ நாம் என்ன பண்ணுவோம், இது என்னது ஜேபிஜியில் போட்டிருப்போம். ஜேபிஜியில் போடக்கூடாது, பிடிஎஃப் ஃபைல் நீங்கள் போடணும். ஓகேங்களா, ஸோ பிடிஎஃப் ஃபைல் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. பிடிஎஃப் ஜேபிக்காக இருந்தால் பிடிஎஃபாக மாற்றிட்டு நீங்கள் பிடிஎஃப் ஃபைல் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ பிடிஎஃப் ஃபைல் போட்டு அது கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு மோஸ்ட்லி இல்லை அக்ரி கொடுத்துருங்க. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்கா இதுக்கு அக்ரி கொடுத்துருங்க. எந்த விதமான சிபாரிசையும் நான் நடமாட்டேன் நான் அக்ரி கொடுத்துருங்க. எல்லாமே மோஸ்ட்லி எல்லாருக்குமே லைனாக டிக் பாக்ஸ் போட்டே வந்து. ஓகேங்களா, ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. வேணால் ஒரு டைம் படித்து பாருங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா. ஓகேங்களா, எல்லாம் டிக் பாக்ஸ் கரெக்டாக கொடுத்துட்டு வந்துடுங்க. கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப், ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா அப்படின்னா லாஸ்ட் வந்துடும். ஓகேங்களா, உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்க சொல்லும். ஓகேங்களா, எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா, உங்கள் அப்பா பேர் அம்மா பேர், ஸோ உங்கள் ரிலீஜன், உங்களோட டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், அட்ரஸ்ஸு, ஆதார் கார்டு நம்பரு எல்லாமே ஒரு டைம் வந்து வெரிஃபிகேஷன் கேட்குது. மெயில் ஐடி எல்லாமே உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸு, உங்களோட காலேஜ் டீட்டெயில்ஸு, உங்களோட ஸ்கூல் டீட்டெயில்ஸு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிசி, மார்க் ஷீட் எல்லாமே வந்து ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கோ அப்படின்னு நமக்கு சொல்லுது. ஓகேங்களா, எல்லாமே பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா நீங்கள் சப்மிட்னு கொடுக்கணும். சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு விண்டோ கேட்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, என்னென்னா ஓகே பட்டனை தேர்வு செய்தால் விண்ணப்பம் பிடிஎஃப் வடிவமாக மாறும். அதன் பின்னர் விண்ணப்பதாரர் தான் விண்ணப்பித்த பதவியை கூட்டவோ குறைக்கவோ மாற்றவோ இயலாதுன்னு கேட்குது. அங்கே ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, வேணாம் இல்லை அப்படின்னா செக் பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஓகேன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு சப்மிட் உங்களுக்கு ஆயிடுச்சு. ஓகேங்களா, இதுக்கப்புறம் நமக்கு லாஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா பேமெண்ட் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ பேமெண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இது என்னதான் ஆன்லைன் பேமெண்ட் உங்களுக்கு கிடையாது, சலான் மட்டும்தான். சலான்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் சலான் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் சலான் கிளிக் பண்ணிங்கன்னா சலான் ஃபார்ம் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா, இதான் சலான் ஃபார்ம். என்ன பேங்க்கோ என்ன பேங்க், இந்தியன் பேங்க்கா, இந்தியன் பேங்க்கில் வந்து இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் 500 ரூபா, அப்புறம் பேங்கிங் சார்ஜ் ஒரு 10 ரூபா. இதை இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்தியன் பேங்க்கில் போய் டிடி எடுக்கணும். இந்த பேல் ஐடி எடுத்திங்கன்னா இந்த போஸ்டிங் சப்போஸ் 4 போஸ்டிங்னா இங்கே 2000 2010 அந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பிடிஎஃப் ஃபார்ம் சலான் ஃபார்ம் தான் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி வருது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து நமக்கு உண்டான இது. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். ஸோ செக் பண்ணி பார்க்கறனா ஒரு டைம் வந்து பாருங்கள். உங்கள்கிட்ட அதே யூசர் நேம் உங்களோட மெயில் ஐடி போட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ BRFI. ஸோ இதுதான் உங்களுக்கு ஆப்ஷன். ஓகேங்களா, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி சலான் ஃபில் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு வரும் உங்களுக்கு. ஸோ சலான் ஃபில் பண்ணி நீங்கள் P1 சலானுக்கு பார்த்தீங்களா அதை கொடுத்து நீங்கள் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வரும். ஓகேங்களா, ஸோ இதுதான் உங்களுக்கு. ஸோ இவ்வளோதான் இந்த குரூப் 4 கோர்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணுறது உங்களுக்கு. ஸோ தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ மோஸ்ட்லி அவ்வளோதான். ஸோ இன்னொரு டைம் செக் பண்ணோன்னா நீங்கள் ஓடிபி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ அந்த ஓடிபி உங்களுக்கு வந்திருக்கும். ஒரே நிமிஷம். ஓடிபி நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்து கேப்சா கோடு போட்டுக்கோங்க. ஓகேங்களா,
செட் டிடபிள்யூபி இதுதான் டஃப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி இதில் போனீங்க அப்படின்னா நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் வியூ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே வியூ பண்ணலாம். ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே அப்லோட் அண்ட் பெய்டு சேனல் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வங்கி பத்திர எண், ஸோ என்ன பிரான்ச்சு, டேட்டு, அந்த அப்லோட் சலான் ஃபில் பண்ணதை ஒரு ஜெராக்ஸ் மாதிரி எடுத்து, அதாவது ஒரு பிடிஎஃபாக வச்சு நீங்கள் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்மிட் உங்களுக்கு ஆயிரும். ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுற கான்செப்ட்டு. சப்போஸ் ஒரு சில பேருக்கு எனக்கு வந்து எரர் வரும், அதுங்க எதுவும் பயப்பட வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் யூசர் நேம் மறுக்கா வெளியே வந்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு எகைன் நீங்கள் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா வந்துடும். இங்கே வந்து அப்ளிகேஷன் வியூ பண்ணுறது இது வந்து சலான், இதான் சலான் ஃபில், இங்கே வந்து அப்லோடு பெய்டு சலான். நீங்கள் இந்தியன் பேங்க்கில் போய் சலான் ஃபில் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் குரூப் 4 அப்ளை பண்ணுறது, சாரி எம்என்சி, அதாவது எம்எஸ்சி அப்ளை பண்ணுறது. ஸோ தெளிவாக பார்த்து. ஓகேங்களா? ஸோ வேறுக்கொண்டு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு அப்ளை பண்ணி தரேன் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன். ஸோ அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணி அப்படின்னா நான் அப்ளை பண்ணி கொடுத்துட்றேன். மோஸ்ட்லி சீக்கிரம் முடிச்சிடுங்க, அதுதான் உங்களுக்கு சேஃபு. ஏன்னா டைம் போயிட்டுருக்கு உங்களுக்கு, இன்னும் 10 days 12 days சம்திங் உங்களுக்கு இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் முடிக்கிற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ முடிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.